பிரபாவோட கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டுருக்கும்போது, இங்க விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காரு. அத பார்த்துட்டு யோசிக்கிறாரு நம்ம சூர்யா. விஜய் மனசுல வந்து நம்ம பிரபா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கண்டுபிடிச்சுட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஐஸ்வர்யா வந்து பிரபா மனசுல விஜய் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம சூர்யா கிட்ட சொல்றாங்க. சூர்யாவும் வந்து எனக்கும் தெரியும். விஜய் மனசுலயும் வந்து பிரபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆமா நடக்கவே கூடாது. ஆனா வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா மகா. இப்ப என்ன பண்றது? ஆமா நானும் மகா கிட்ட பேசிட்டேன். அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னோனே, சரி வேற வழியே கிடையாது. வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கல்யாண நாளும் வந்துருது. அப்போ வந்து சூர்யாவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த மாரி கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வருண் வந்து ஆளே சரியில்ல. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதே மாரி வந்து அந்த 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 பையனுக்கு நெறைய பொண்ணுங்களோட வந்து பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைய இவ்வளோ மோசமானவனுக்கா வந்து பிரபாவ குடுக்கக்கூடாது. அதுக்கு என் தம்பிய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இப்படி இருக்கும்போது கரெக்ட்டா கல்யாண பொண்ண கூப்பிடுங்க அப்படின்னோனே பிரபா காணாம போறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பிரபா வந்து அனாமிகா என்ன பண்றாங்க, ஆளுங்கள வச்சு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப வந்து பிரபா கேட்குறாங்க, "எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க. "நீ இல்லன்னா கல்யாணம் நின்றும். அது மட்டும் கிடையாது. உன்ன பத்தி ரொம்ப மோசமா பேசி கல்யாணத்த நிறுத்திருவாங்க. எப்படியும் நீ வந்து விஜய தேடி தான் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால உன்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசுவோம். உன் குடும்பமே வந்து கண்ணீர்ல நிக்கும். அந்த மகாவ பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ண அப்படின்றாங்க. ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ மோசமா யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க இங்க நம்ம பிரபா. இங்க வந்து பிரபா வந்து கூட்டிட்டு போம்போது இந்த மாரி இழுத்துட்டு போம்போது ரவுடீஸ் எல்லாரும் அப்போ வந்து பிரபா கூட சுத்திட்டு இருந்த அந்த பையன் வந்து பார்த்துடுறான். அவன் வந்து என்ன பண்றான், நேரா விஜய் கிட்ட சொல்லிடுறான். விஜய் வந்து அங்க தப்பிச்சு வராரு. அப்போ அவர்கிட்ட சொல்லிடுறான். உடனே விஜய் வந்து அங்க போயிட்டு போலீஸையும் கூட்டின்னு போயிட்டு அங்க காப்பாத்திடுறாரு. அனாமிகாவையும் வந்து அந்த ரவுடீஸ் எல்லாருமே வந்து விரட்டி விட்டுட்டு அங்க வந்து பிரபாவ கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து பிரபா போனதால ரொம்ப மோசமா வந்து சித்ரா வந்து எல்லார்கிட்டயும் வந்து பேசி விடுறாங்க. இந்த மாரி பிரபா ரொம்ப மோசமானவ. அவ வந்து இந்த மாரி கல்யாணம் வேணும்னு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க. அங்க விஜயும் காணாம போயிட்டான். அப்ப விஜயும் பிரபாவும் வந்து இந்த ஊர விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மலாம் கதை கட்டி விட்டுடுறாங்க. அத கேட்டு வந்து என்ன பண்ண தெரியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. உடனே வந்து என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க இந்த இடத்துக்கு கல்யாணத்துக்காக நாங்க நெறைய செலவு பண்ணியிருக்கோம். அதுக்காக நீங்க 10,00,000 குடுத்தத திருப்பி எல்லாம் நாங்க குடுக்க முடியாது அப்படின்ற மாரி அந்த டைம்ல பணத்த பத்தி பேசுறாங்க. அத கேட்டு வந்து அதிர்ச்சி அடைறாங்க. பணத்துக்காக இவ்ளோ பேசுறாங்களே அப்படின்னோனே, இந்த பையன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வந்து சூர்யா. இந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வராங்க பிரபாவும் வந்து விஜயும் பிரபாவையும் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து என்ன பண்ண திரும்ப எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வருண் வந்து பரவாயில்ல நான் பிரபாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து சூர்யா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு வருண பத்தி ஆதாரங்கள்லாம் எடுத்து விடுறாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது அவர் வருண் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழறாங்க. கோடீஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ வந்து இங்க பாரு விஜய் உன்னையும் பிரபாவம் பத்தி எப்ப இதெல்லாம் பேசினாங்களோ இதுக்கப்புறம் வந்து பிரபாவ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்ட் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு காயத்ரி வந்து சொல்றாங்க. நீங்க ஒத்துக்கினாலும் சரி நான் கல்யாணம் பண்ணுவேன் பிரபாவ. பிரபா தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு பிரபா கழுத்துல தாலி கட்டாரு நம்ம விஜய். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணுமே புரியல ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவர் கேட்குறாங்க. இங்க பாரு இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எப்போ வந்து இவ கழுத்துல நீ தாலி கட்டினியோ எங்க குடும்பத்துல உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு பிரபா மட்டுமே முக்கியம். பிரபா தான் என் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு எனக்கு சொத்து சுகம் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே இதை கேட்டு.